அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக். இந்த ரமதானில் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை விடுவிப்போம். அதற்கு பதிலாக எளிமையானது ஆனால் ஆழமானதும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதுமான ஒன்றில் கவனம் செலுத்துவோம். ஒரு தினம் ஒரு திக்கர், ஒரு தினம் ஒரு நோக்கம், ஒவ்வொரு நாளும் அவனிடம் நெருங்கும் ஒரு வழி. அடுத்த 30 நாட்களுக்கு குர்ஆனிலும் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான வார்த்தைகளை மீண்டும் உயிர்ப்பிப்போம். கஷ்டங்களை நீக்கும் வார்த்தைகள், மன அமைதியை தரும் வார்த்தைகள், ரிஸ்கை அதிகரிக்கும் வார்த்தைகள், பாதுகாப்பை தரும் வார்த்தைகள், ஜன்னத்துக்கு நம்மை நெருக்கமாக்கும் வார்த்தைகள். சிறிய வார்த்தைகள், ஆனால் மனதார சொல்லப்படும் போது பெரிய தாக்கம். இந்த பயணத்தை ஒன்றாக தொடங்குவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் 70 தடவைகளுக்கும் மேலாக மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவ்வாறு செய்த போது அப்போது நாம் இதை 100 தடவை பொறுமையாக சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள், உண்மையுடன் சொல்லுங்கள். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சொல்லலாம், அல்லது நாள் முழுவதும் பிரித்து சொல்லலாம், அல்லது தூங்குவதற்கு முன் சொல்லலாம். இந்த ரமதான் ஒரு தூய்மையான இதயத்துடன் தொடங்கட்டும். இன்ஷா அல்லாஹ்.